சின்ன பையன் ஏமாத்துறீங்களா? சின்ன பையன் இல்ல, பெரியவங்க கிழவன் வந்தாலும் அது எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு போல நீ சில்லறை தருவேன் நான். நாங்க எப்ப குடியாத்தம் வந்தாலும் இங்கதான் ஜூஸ் குடிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் வேலோ. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருக்கோம்? குடியாத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம், நியூ பஸ் ஸ்டாண்ட். ஆமா, எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஜூஸ் கடை இங்க இருக்கு. அங்கதான் போய் நாங்க ஜூஸ் குடிக்கலாம்னு இருக்கோம். வாங்க. உங்களுக்கு குடியாத்துல எங்க ஜூஸ் கடை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஜூஸ் குடிக்கலாம். அந்த கடையில இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இவன் வயிற்று வலிக்குதுன்னா இவன் வயிற்று வலிக்கு ஒரு ஜூஸ் இருக்குது. இந்த ஜூஸ் தான் நாங்க போயிட்டு குடிக்க போறோம். அதுவும் முக்கியமான விஷயம், எங்க கிட்ட 20 ரூபாய் தான் இருக்குது. அந்த 20 ரூபாய் வச்சு ஜூஸ் குடிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஜூஸ் கடை கிட்ட வந்துட்டோம். இந்த ஜூஸ் கடை எங்க இருக்குன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போற வழியில இந்த இருக்கு பாருங்க. இதுதான் இந்த ஜூஸ் கடை. நாங்க எப்ப குடியாத்தம் வந்தாலும் இங்கதான் ஜூஸ் குடிப்போம். இது பாத்தீங்கன்னா சப்போட்டா 20 ரூபாய், கிரேப் 20 ரூபாய், ரோஸ் மில்க் 20 ரூபாய், பாதாம் 20 ரூபாய், ஃப்ரூட் மிக்ஸ் 20 ரூபாய், லெமன் 10 ரூபாய், ஆரஞ்சு 10 ரூபாய், பைனாப்பிள் 10 ரூபாய். பார்சல் வேணும்னா ஒரு 5 ரூபாய். உனக்கு எப்படி தெரியும்? கீழே போட்டுருக்கு பாருங்க. ஆமா, இப்ப நம்ம கிட்ட இருக்குது 20 ரூபாய். நம்ம எப்படி 2 ஜூஸ் வாங்கி குடிக்கிறது? அதெல்லாம் பாத்துக்கலாம் ஜி. ஜூஸ் குடிச்சா சில்லறை கொடுப்பீங்களா? கொடுப்பேன். ஆனா ஜூஸ் குடிச்சா சில்லறை கொடுப்பீங்களா? வயிற்று உடனே கேட்கும். இந்திரா ஸ்டாந்தரா இந்த தாத்தா ஜூஸ் குடிக்கும் போது சாதம் குடி. தாத்தா ஜூஸ் குடிச்சேன், சூப்பரா இருந்துச்சு. ஜூஸ் குடிச்சா சில்லறை கொடுப்பேன். நல்லா இதான் கொடு, சில்லறை கொடுங்க. நீனால ஜூஸ் குடிச்சா சில்லறை கொடுப்பேன். நீ 100 ரூபாய் நோட்டு கொடுத்துருந்தா நான் சில்லறை கொடுத்துருப்பேன். நீ 20 ரூபாய் நோட்டு தானே கொடுத்துக்கிறேன். 20 ரூபாய் சரியா போச்சு. சின்ன பையன் ஏமாத்துறீங்களா? சின்ன பையன் இல்ல, பெரியவங்க கிழவன் வந்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு போல நீ சில்லறை தருவேன் நான். ஆனா நீ நான் சொன்ன ஜூஸ் குடிச்சா சில்லறை கொடுவேன். ஆமா, நீ கொடுத்தது 20 ரூபாய். ஆனா 20 ரூபாய் ஜூஸ் குடிச்ச எப்படி சில்லறை வரும்? வராது. மிஷின் ஃபெயிலியர். இந்திரா குட்டி ஜூஸ் குடிச்சோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா சில்லறை தான் கொடுக்க மாட்டாரு தாத்தா, உஷாராங்கிறாரு. அப்புறம் மிஷின் ஃபெயிலியர். இது போதச்சு நீ போனா போது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் புதுசா கட்டி நாங்க உள்ள போய் பார்க்கலாமா? ஜி, புது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போலாம். எப்படி போனா வராது? புது சங்கம் இருக்குது. குடியாத்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. ஆமா, புதுசு இப்பதான் இன்னும் ஓபன் பண்ணல. பாப்போம் அதோட அவுட்ஃபிட் மட்டும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். நம்ம இப்ப குடியாத்தம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியதான் இருக்கோம், இன்னும் ஓபன் பண்ணல. வேற லெவல்ல பண்ணிடுறாங்க. நாங்க உங்களுக்கு காட்டுறோம். நாங்க எப்ப ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு அவங்கள கேட்கல. கேட்டு போட்டுறாங்க. சூப்பரா ரெடி பண்ணிடுறாங்க. ஆமா, இன்னும் ஆம்புலன்ஸ் பார்த்துக்கு இன்னும் லிஃப்ட் பண்ணா கட்டணும் போல. என்ட்ரன்ஸ். சரி, எங்களுக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு. நாங்க வீட்டுக்கு போறோம். வீட்டுல கேடுவாங்க, ஜூஸ் குடிச்சிட்டு இவ்வளவு நேரமாடா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு என்ன உடம்பு சரியா? ஊசி போட்டு போலாமா? ஹாஸ்பிட்டல் ஓபன்ல இல்ல. சரி, ஓகே, see you. பை. நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். பை. எங்க சேனல்ல பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ, அப்புறம் இன்ஸ்டாவோட பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க. பை பை.